வணக்கம் நண்பா. OPPO இப்போ ரீசெண்டா Reno4 Proங்கிற ஸ்மார்ட் போன் ஒன்று அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ப்ரிவியூ மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போறோம். அதாவது இந்த போன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் செக் பண்ணதுக்கு அப்புறமா இதோட பாசிட்டிவான விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ 4 நாளுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் குயிக் ப்ரிவியூ மட்டும் பார்த்துப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயின் பாக்ஸை பிரிச்சுக்கலாம் நண்பா. மெயின் பாக்ஸை பிரிக்கும் போது ஒயிட் கலரில் தான் இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்திருக்காங்க. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது டாப்பில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு குட்டி பேக் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ரெனோவோட பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குட்டி பேக்குள்ளாடி கேஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஃபோனோட கேஸ் எல்லாம். அது அப்புறமா பார்த்துக்கலாம். இதை இப்போதைக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த குட்டி பேக்கை தவிர உள்ளாடி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனும் மாற்றி வச்சதுக்கு அப்புறமா பாக்ஸ்குள்ளாடி என்னென்ன இருக்குன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. சார்ஜிங் கேபிள் சம்மதிக்கலாம், ரொம்ப ஒரு குவாலிட்டியான சூப்பரான ஒரு கேபிள். TTG டபுள் சர்டிஃபை இந்த கேபிளுக்கு மட்டும் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு இது கூடவே உங்களுக்கு ஹெட்செட் இருக்குது. ஹெட்செட் உங்களுக்கு மொக்க ஹெட்செட் தான். அதுக்கப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வேற லெவல். அதாவது உங்களுக்கு 65 வாட் சார்ஜர் தந்திருக்காங்க. இதை ஒரு சூப்பர் சார்ஜர்னு சொல்லிக்கலாம், ஸ்மார்ட் சார்ஜர்னு கூட சொல்லிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு 4 நாளுக்கு அப்புறம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறமாட்டு அந்த குட்டி பாக்ஸையும் பிரித்து காமிக்கிறேன். குட்டி பேக்கை பிரிச்சிங்கன்னா உள்ளாடி உங்களுக்கு ஃபோனோட கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எக்ஜெக்டர், இது எல்லாமே இதுக்குள்ளாடி தான் இருக்குது நண்பா. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அதே மாதிரி இந்த ஃபோன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. வெயிட் எல்லாம் உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு வெயிட்டை உணர முடியலை. ஃபோனும் பார்க்குறது ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஸ்க்ரீனை உங்களுக்கு போதுமான அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. போதுமான அளவுனா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் அவங்க ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. டிஸ்பிளே தனித்துவமாக தெரியும், ஏன்னா உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hz இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு 4 நாளுக்கு அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கப்புறமாட்ட OS வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டம் ரோம் தான் லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது பியூர் Android 10 OS கிடையாது, கலர் OS சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அதை லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் கோல்காமோட Snapdragon 720G ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. 8GB RAM தந்திருக்காங்க. இதில் கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் தரவை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. இப்போ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா, ஏன்னா இப்போ ஜஸ்ட் அன்பாக்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். தரவை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய லோடெல்லாம் கொடுத்து பார்க்குறேன் ஹீட் ஆகுதாங்கிறத. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேமராவுக்கு வந்துட்டிங்கன்னா 4 கேமரா தந்திருக்காங்க. பேக் சைடில் பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கப்புறமா செகண்டரி கேமரா 8 மெகாபிக்சல் இருக்குது. மேக்ரோவுக்கு உங்களுக்கு 2 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. அப்புறம் மோனோ ஷாட் எடுக்கிறதுக்கு இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறமாட்டு ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சலில் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் டைப் C போர்ட், அப்புறம் GPS வந்து உங்களுக்கு நேவிக் சப்போர்ட் ஆகுது. இன் டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. குயிக் ப்ரிவியூ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் நண்பா. தரவை செக் பண்ணி பார்க்குறேன் நண்பா. உங்களுக்காக இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஆழமாக போய் செக் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக உங்களுக்கு 4 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நண்பா. இதற்கு நாங்கள் என்ன சர்டிஃபை கொடுக்குறோங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஷாட் எடுக்க மாட்டோம். எப்படி ஒரு ஃபோன் நேச்சுரலாக இருக்குதோ அதை மாதிரி தான் நீங்களும் பார்க்குறீங்க. லைட் பவுன்சிங் கிடையாது, ப்ரொமோஷன் மாதிரி நாங்கள் பண்ணவே மாட்டோம். என்ன உண்மையிலே அதில் என்ன இருக்குங்கிறத வெளிப்படையாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத. அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் காமிப்பேன் நண்பா. இந்த மாதிரி தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு, அதாவது நேர்மையாக போயிட்டுருக்கு நண்பா. குயிக் ப்ரிவியூ ரொம்ப லெந்தாக வேண்டாம் நண்பா. ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. 4 நாளுக்கு அப்புறம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான அப்டேட் கொடுக்குறேன் நண்பா.